சிந்து பைரவி சீரியல்ல இனிய எபிசோட்ல இப்ப ஆறுமுகத்தோட 100 ஏக்கர் வாழைத்தாரையும் எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு வியாபாரி போயிட்டாப்ல இல்லையா. ஆறுமுகம் ஃபோன் பண்ணி பேசுறாப்ல. இந்த மாதிரி பாத்தீங்கன்னா 20 லட்சத்துக்கு நான் இன்னொரு இடத்துல வாழைத்தார பேசி முடிச்சிட்டேன். நீ என்னடானா 30 லட்சம் சொல்ற, எனக்கு 10 லட்சம் இதுல நஷ்டம் ஆகும்ல அப்படின்னு எடுத்துக்க முடியாது அப்படின்னு சொல்லிடுறாங்க. ஆறுமுகம் எவ்வளவோ பேசி பார்க்குறாப்புல, ஆனா முடியவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. இப்ப என்ன செய்யறதுன்னு தெரியல அப்படின்னு முழிச்சுக்கிட்டு இருக்கும்போது, இன்னும் 2, 3 வியாபாரி இருக்கிறாங்க. அவங்க கிட்ட போய் பேசி பார்க்கலாம் அப்படின்னு ஆறுமுகம் கிளம்பிட்டாப்புல. இந்த பக்கம் நம்ம சிந்து சிவாவோட கார்ல போய்கிட்டு இருக்காங்க இல்லையா. ரொம்ப சகஜமா பேசி போய்கிட்டு இருக்கும் பொழுது போற வழியில டயர் பஞ்சர் ஆயிடுது. அதுக்கப்புறம் என்ன, டயர் மாற்றணும். ஆனால் காரில் ஸ்டெப்னி இல்லை. அதுக்கப்புறம் நம்ம சிவாவும் பார்த்தீங்கன்னா சிந்து கிட்ட நீ எப்படி என்னை ஏமாற்றி கல்யாணம் பண்ணிக்கிட்டியே அப்படின்னு பேச்சு வாக்கில் ஆரம்பிக்கிறாப்புல. அதுக்கப்புறம் நான் உன்னை கல்யாணம் பண்ணிக்கணும்லாம் அப்போ திட்டம் போடல, அப்பொழுதுக்கே ஆறுமுகத்தக கல்யாணம் பண்ணிக்க கூடாது அப்படின்னு மண்டபத்துலேருந்து எஸ்கேப் ஆனேன். ஆனால் சொந்தக்காரங்களாம் இருந்ததுனால வேற வழி இல்லாமல் உன் கார் டிக்கியில் போய் ஒளிஞ்சிக்கிட்டேன். அது மட்டும் இல்லை, போலீஸும் அன்னைக்கே என்னைய பிடிச்சிட்டாங்க. நான் மட்டும் உண்மையை சொல்லியிருந்தேன்னா மறுபடியும் மண்டபத்திலேயே போய் விட்டுருப்பாங்க. ஆறுமுகத்துக்கும் எனக்கும் கல்யாணம் நடந்திருக்கும். அதனால தான் அப்படி சொன்னேன். அப்படி இப்படின்னு நம்ம சிந்து எல்லா உண்மையுமே சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா ஸ்டெப்னி கிடைக்குமா அப்படின்னு சொல்லி நம்ம சிவா பார்த்தீங்கன்னா வர்ற காரெல்லாம் மறிச்சு மறிச்சு பார்த்துக்கிட்டு இருக்காப்புல. ஆனால் யாருமே நிப்பாட்டி ஹெல்ப் பண்ணுற மாதிரி தெரியல. இந்த பக்கம் மறுபடியும் ஆறுமுகத்தை காமிக்கிறாங்க. ஒரு 3 வியாபாரிகள் வராங்க. ஸோ அவங்க பார்த்தீங்கன்னா ஏற்கனவே காட்டுக்கெல்லாம் போய் வாழைத்தாரெல்லாம் பார்த்துட்டு எவ்வளோக்கு தரீங்க அப்படின்னு கேட்கும்போது 20 லட்சத்துக்கு தான் எடுத்துக்குவோம் அப்படின்னு பேசுகிறாங்க. 20 லட்சம் ரொம்ப நஷ்டமாயிடுமே, ஏதோ 2 லட்சம் 3 லட்சம் கம்மியானாலும் பரவாயில்ல, இவ்வளோ கம்மி பண்ணுறீங்களே அப்படின்னு சொல்லிட்டு, இல்லை அதுக்கு மேலெலாம் எங்களால் எடுத்துக்க முடியாது, இந்த முறை இப்படி கொடுங்க, அடுத்த முறை நீங்கள் சொல்கிற ரேட்டுக்கு எடுத்துக்கிறோம் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு வேறு வழியே இல்லாமல் ஆறுமுகமும் அந்த ரேட்டுக்கு கொடுக்கறதுக்கு ஒத்துக்கிறாப்புல. இதனால் ஆறுமுகத்துக்கு நஷ்டம்தான். ஸோ வேறு வழி இல்லை இல்லையா. இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா நம்ம சிவா எல்லா காரையும் மறிச்சு பார்க்குறாங்க. ஆனால் நிப்பாட்டில் கடைசியாக சிந்து இருந்துக்கிட்டு நீங்கள் காருக்குள்ளே உட்காருங்க அப்படின்னு உட்கார சொல்லிட்டு சிந்து மட்டும் தனியாக காரை மறிக்கும் போது காரை நிப்பாட்டி ஹெல்ப் பண்ணுறேன் அப்படின்னு வராங்க. நம்ம சிவா காரில் இருக்கிறது அவங்களுக்கு தெரியாது. கடைசியாக நிப்பாட்டினவங்களையே ஜாக்கியை கொடுத்து டயர்லாம் மாற்றி கொடுக்க வச்சுட்டாங்க. சிந்து கடைசியாக தான் என்னோட வீட்டுக்காரரு இங்கே இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி அறிமுகப்படுத்துகிறாங்க. அந்த ஆளுக்கு நல்ல ஆளுமானியே என்னையே டயர் மாற்ற வச்சுட்டல அப்படின்னு கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ இதோட இன்னி எபிசோடு முடிஞ்சிருச்சு. நாளைக்கு என்ன நடக்க போகுது அப்படிங்கிறத பொறுத்திருந்து பார்க்கலாம்.